எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்னால் என்ன, அது அட்வான்டேஜ் என்ன, எப்படி டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து எலும்போட ஒட்டிக்குது, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்றது வந்து என்னென்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஏ டைட்டானியம் ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து போனில் சர்ஜிக்கலாக உள்ளே இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்செர்ட் பண்ணது உடனே உங்களுக்கு வந்து அந்த போனுடைய டென்சிட்டி, போனுடைய அடர்த்தி தகுந்த மாதிரி அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா ஃபிட் ஆகிடும். அப்புறம் அதை அப்படியே கொஞ்ச நாள் விட்டுடுவாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா, அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி வந்து நிறைய நார்மல் போன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நார்மல் போன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மாதமோ 6 மாதமோ எந்தெந்த தாடையில் போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே டீத்தை வைப்பாங்க. டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ நார்மலாக டீத் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் நல்லா டீத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க, டீத் வந்து ஆடவே இல்லை, வருஷம் டாக்டர் போய் க்ளீன் பண்ணுறீங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க, டீத்தில் காரையோ அழுக்கோ எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பற்றி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு வந்து டீத் இருக்கிறதுனால, அந்த டீத்தை சுற்றி இருக்கிற எலும்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த தாடையினுடைய ஹைட்டு வந்து அப்படியே இருக்கும். அதனால் இந்த முகத்துலேயும் உதட்டுலேயும் எந்த ஒரு சுருக்கமும் உங்களுக்கு வராது. நீங்கள் 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் ஆனாலும் எதுவும் ஆகாது. ஸோ இதே பர்பஸ் தான். ஸோ டென்டல் ஆக்சுவலாக டீத்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாகிட்டே போகும். ஏன்னா டீத்தோட வேர் இருக்கிறதுனால தான் அந்த எலும்பு வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டீத்தை சுற்றி வந்து ஆக்சுவலாக ஒரு போன் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக டீத்தினுடைய ரூட்டை சுற்றி போன் இருக்குது. அந்த போன் தான் வந்து இந்த முகத்தினுடைய தாடையினுடைய ஹைட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தாடை, மேல் தாடை, கீழ்த்தாடை கரெக்டாக ஹைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு முகம் வந்து அழகாக யங்காக இளமையாக இருக்கும். புரியுதுங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பல் அடிக்கடி எடுக்க என்ன ஆகும்னா, அந்த பல்லை சுற்றி இருக்கிற எலும்பு வந்து கம்மியாயிடும். ரிசாப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, போன் ரிசாப்ஷன் ஆகும். அப்படி போன் ரிசாப்ஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த தாடை சுற்றி இருக்கிற இந்த சீக்கும், இந்த முன்பல்லில் முன்னாடி இருக்கிற இந்த மேல் உதடு கீழ் உதடும் உள்ளே மடிந்து ரொம்ப ஓல்டு அப்பீரியன்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தடுக்கணும்னா நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் தான் பண்ணணும். நார்மலாக நீங்கள் பல் செட்டு நீங்கள்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போனுடைய ரிசாப்ஷன், போன் வந்து வருஷம் 1 mm வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி வருஷம் ஏஜ் ஆக 1 mm கம்மியாகிட்டே போகும். அதை வந்து நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் போட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ணலாம். இதுதாங்க அட்வான்டேஜ். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் அட்வான்டேஜ் இது தான். ஸோ ஆகவே நீங்கள் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பற்களில் சுற்றி இருக்கிற எலும்பினுடைய ஹைட்டை வந்து அது காப்பாற்றுது. அதனால் உங்களுடைய முகத்தினுடைய அழகு வந்து மெயின்டைன் ஆகுது, ஓல்டேஜ் இல்லாமல் தடுக்கப்படுது. அதனால் உங்களுக்கு வாயிலையோ சுற்றி இருக்கிற இந்த சீக்கோ உள்ளே மடியாமல் உள்ளே போகாமல், ரொம்ப வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். அது ஏன்னா அந்த எலும்பு, அந்த பற்களை சுற்றி இருக்கிற எலும்பு வந்து உங்களுக்கு வயசு ஆக 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 அது கம்மியாகிட்டே போகும். 1 mm கம்மியாக போய் கடைசியில் எலும்பே இல்லாமல் உங்களுக்கு உள்ளே போயிடுது. அதை வந்து இல்லாமல் நீங்கள் தடுக்கலாம். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த இம்ப்ளான்ட்ஸ் என்ன ஆகும்னா அந்த எலும்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ 80 வயசு 90 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த முகத்தோற்றத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ டென்டல் இம்ப்ளான்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்புட்ஸ் வந்து இப்போ கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ண போகிறோம் பப்ளிக் அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ அதேமாதிரி கொரோனாவையும் நீங்கள் மாஸ்க் போட்டு ப்ராப்பராக தடுப்பூசி எல்லோரும் போட்டுக்குங்க. போட்டு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எல்லாருமே திருப்பி நார்மல் லைஃப்க்கு நம்ம வரதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.